ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க? ஒரு சூப்பரான ஸ்பைசியான கேப்சிகம் ரைஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஸ்பைஸியாக கிடைக்கும். அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததும் ஒரு தக்காளியை நம்ம சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இதுலேயே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கேப்சிகமையும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகமை இந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துருக்கோம். இது ரொம்ப நல்லா வேகணுன்ற அவசியம் கிடையாது. இது நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இதை லைட்டாக நம்ம வதங்கி எடுத்துக்குவோம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சீக்கிரமே நம்ம இதை செஞ்சிடலாம். 10 நிமிஷம் நமக்கு போதும். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் நம்ம இதை குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ்க்கு நமக்கு எதுவும் தனியாக ஸ்பெஷலாக ஒரு பொரியல் வேணுன்றது அவசியமே கிடையாது. இதுக்கு நமக்கு அப்பளம் இருந்தாலே போதும். சூப்பராக சாப்பிட்டுடலாம். அவ்வளோதான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.